ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கோதுமை பிஸ்கட், வீட் பிஸ்கட். ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்குங்க. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மினிமமான பொருட்கள் தான் தேவை. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நம்ம இது ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா நல்ல ஒரு 10-20 நாள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான டீ டைம் ஸ்நாக் கோதுமை பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க, வீட் ஃப்ளார். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அடுத்தது 1/2 கப்பு சர்க்கரை. இந்த சர்க்கரையோட 2 ஏலக்காவும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் ஆக்கிட்டு நம்ம கோதுமை மாவோடு சேர்த்துடலாங்க. ஸோ சுகர் பவுடர் சேர்த்து நம்ம பிசையும் போது நல்லா ஈஸியாக மாவு பிசைஞ்சிக்க முடியும். ஸோ சுகர் பவுடர் சேர்த்தாச்சு. அடுத்தது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கும் போது பிஸ்கட் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த நெய்யோட கோதுமை மாவும் சுகர் பவுடரும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சுக்கணும். மாவு பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க. நம்மளுக்கு தண்ணி தெளிக்கும் போது அங்கே சர்க்கரையும் இலகி வரும். ஸோ அந்த ஈரப்பதத்தையும் சேர்த்து நம்ம பிசைவோம். ஸோ தண்ணி நம்மளுக்கு குறைவாக தான் தேவைப்படும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. மாவு பாருங்கள், ரொம்ப ஹார்டாக இல்லை, சாஃப்டாக இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் டைட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சுக்கணும். அவ்வளோதாங்க, மாவு கரெக்டாக பதமாக ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இந்த மாவை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு போர்ஷன் எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரியே நல்லா உருட்டிக்கலாம். கொஞ்சம் திக்கான சைஸாக நம்ம திரட்டிக்கணும். ரொம்ப தின்னாக நம்ம சப்பாத்தி மாதிரி ஆக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப சப்பாத்தி மாதிரி மெலிசாக உருட்ட வேண்டாம், கொஞ்சம் திக்காக உருட்டிக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் பிஸ்கட் கட்டர் வச்சும் கட் பண்ணலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் மூடி ஏதாவது வச்சு நம்ம திருகி விட்டோம்னா அழகாக அது கட் ஆகிடும். ஒரே மாதிரி ஷேப்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாகவும் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ இது ஈஸி மெத்தட். இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாங்க. ஒரே மாதிரியே அழகாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் கட் பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா மாவை அப்படியே எடுத்துடலாம். இது மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே அழகாக ஒரே மாதிரி ஷேப்பில் ஈவனாக இருக்குது. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பிஸ்கட் அந்த எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம செஞ்சிடணும். இப்போ இதை நம்ம அவனில் வேக வைக்க போகிறதில்ல, டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இங்கே கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வச்சாச்சுங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் கண்டிப்பாக ரொம்ப சூடாகக்கூடாது. ஒரு மிதமான சூடு ரீச் ஆன உடனே நம்ம பிஸ்கட்டுக்குள்ளே பொறுமையாக அடுக்க ஆரம்பிச்சிடணும். அது ஸ்லோவாக ஃப்ரை ஆகி வரணும். அப்போ தான் பிஸ்கட் கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல சூடான எண்ணெயில் போட்டால் டக்குன்னு மேலே கரிஞ்சிரும், உள்ளே வெந்து வராது. ஸோ கண்டிப்பாக மிதமான சூடில் இருக்கிற எண்ணெயில் பிஸ்கட்டுகளை அடுக்கி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஃப்ரை பண்ணணும். நல்லா பொறுமையாக ஃப்ரை ஆக விடணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே மெல்லமாக நம்ம ஒன்றா திருப்பி போடலாம். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்குன்னு ரொம்ப ப்ரௌன் ஆக்க வேண்டாம். ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ரீச் ஆன உடனே நம்ம ஆயிலிருந்து வெளியே எடுத்துடணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். நல்லா சுத்தமாக எண்ணெய் வடித்து எடுத்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு விட்டுடலாம். இது பெருசாக எண்ணெய் இழுக்காது, ட்ரையாக தான் இருக்கும். அதே மாதிரியே நம்ம மற்ற பிஸ்கட்ஸ்களையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. ஆனால் அடுத்த அடசல் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அந்த ஆயிலோட சூடு கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம பிஸ்கட்ஸை பொரிக்கிறதுக்கு போட்டோம்னா ரொம்ப அழகாக ஒரே மாதிரியே நம்மளுக்கு கிறிஸ்பியாக பிஸ்கட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு அடுத்தடுத்த அடிசெல்லாம் போட்டு விடுங்க. இப்போ அதே மாதிரியே எல்லாமே போட்டுடலாங்க. அதே மாதிரி பிஸ்கட் நம்ம வந்து ஆயிலேருந்து எடுத்த உடனே நம்ம சாப்பிட்டு பார்த்தா கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் ஆற தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த ஃபஸ்ட்டு பேட்ச் பிஸ்கட் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ அந்த சவுண்டை நீங்கள் கேட்கும் போதே தெரியும் பிஸ்கட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு பிஸ்கட்டை நம்ம உடைச்சும் பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கோதுமை பிஸ்கட் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. அதே மாதிரி இந்த பிஸ்கட்ஸை நம்ம நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணலாங்க. நல்லா ஒரு 20 நாள் வரைக்குமே வச்சுக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்கான இந்த வீட் பிஸ்கட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.